அவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு ஸோ ஏர்லி என்னோட கெரியரில் ஸோ ஏர்லி வந்து அமையும் நான் நினைக்கவே இல்லை. அந்த படத்தில் தான் என்னை வந்து ஒரு சீரியஸ் ஆர்டிஸ்டாக வந்து இந்த இண்டஸ்ட்ரி மதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆச்சுன்னு அந்த நன்றியை வந்து என்னால் மறக்கவே முடியாது டு கேவி ஆனந்த் சார். ஐயோ நெகட்டிவ் கேரக்டர் பண்ணால் அது வந்து ஜனங்களுக்கு பிடிக்காது, அப்புறம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். நீ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ராப் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அப்புறமா ஃபீல் பண்ணுவேன் தட் ஏன் நான் இந்த படம் பண்ணலன்னு. ஸோ அவர் அந்த மாதிரி சொல்லும் போது இட்ஸ் லைக் ஓகே, நெகட்டிவ் எல்லாம் விட்டு ஐ எம் டெஃபினெட்லி டூயிங் திஸ் மூவி, இந்த மூவி கண்டிப்பாக பண்ணுறேன்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. தமிழ் கலாச்சாரம் தான் என்னோட கலாச்சாரம்னு நான் நம்புகிறேன். ஆல்தோ நான் நார்த் இந்தியா, எங்கள் ஃபேமிலி நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனது. என்னோட லவ், என்னோட மிஸ்ஸிங் எல்லாமே இந்த ஊர் எல்லாமே இங்கே தான். சின்ன வயசுலேருந்து ரஜினி சார், கமல் சார் படம் பார்த்துட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. தமிழ் சீரியல் பிரேமின்னு சொல்லிட்டு கே பாலச்சந்தர் சார் ஒரு எபிசோட் பண்ணேன். அண்ட் அதுதான் என்னோட புள்ளியார் சுழின்னு சொல்லலாம் டு கெட் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனக்குள் சினிமா. இன்னைக்கு எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்க ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் யாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய படங்கள்ல வந்து சூப்பரான ரோல்ஸ் பண்ணி நம்ம மனசுல ஒரு அழகான இடம் பிடிச்சிருக்க ஒரு வெர்சடைலான ஆக்ட்ரஸ் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எனக்குள் சினிமா நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கிறது வந்து எனக்கு பயங்கர எக்ஸைட்டடா அப்படி ஃபீல் ஆகுது. பிரியதர்ஷினி மேம் இன்டர்வியூக்கு வராங்க அப்படி சொன்னப்போ ஓகே இன்னைக்கு அவங்கள வெயிட் பண்ணிடலாம், நிறைய பேசிடலாம் அப்படின்ட்டு நான் பயங்கர எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணேன். எனக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இன்னைக்கு வசந்த் டிவி ஆஃபீஸ்ல இருக்கிறது வந்து இது ஒரு ரொம்ப பெருமையான ஃபீலிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சதே வந்து எப்படி வந்து இவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸாவே அப்படி ஜாலியா பிரைட் இருக்கீங்க நீங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். எப்படி உங்களால அதை கேரி ஓவர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். நான் எப்பவுமே வந்து பாசிட்டிவா இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில. பிகாஸ் எவ்ரிடே வந்து எவ்வளோ நம்ம ஹாப்பியா இருக்கோமோ அவ்வளோ வந்துட்டு நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பாசிட்டிவிட்டி ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி. இன்னும் ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஸ்மைல் நம்ம பார்த்து ஸ்மைல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா யூ வில் ஸ்டார்ட் ஸ்மைலிங் ஃபார் த ஹோல் டே இல்ல. அண்ட் அந்த பாசிட்டிவ் வைப் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் ஐ லவ் டு பி ஸ்மைலிங். என்னோட நேச்சரே அப்படிங்க. அண்ட் கமிங் டு சினிமா, ஒரு தமிழ் அப்படின்ற தமிழ் மீடியம்ல தான் இப்போ நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து தமிழ் வந்து உங்களோட பேஸ் லாங்குவேஜ் கிடையாது, மதர் டங் உங்களுக்கு தமிழ் கிடையாது. பட் இது வந்து உங்களுக்கு கஷ்டமா இல்லையா தமிழ் லாங்குவேஜ்ல நடிக்கிறதுக்கு, இதை நீங்க எடுத்துட்டு வர்றதுக்கு? அது கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. தமிழ் நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன். ஐ வாஸ் பார்ன் இன் சென்னை அண்ட் இங்கே தான் வளர்ந்தேன். ஸ்கூலிங் எல்லாமே இங்கே தான் படித்தேன் அண்ட் காலேஜ் கூட இங்கே தான் முடித்தேன். அதுக்கப்புறம் பல வருஷம் ஓவர்சீஸில் இருந்தேன். தமிழ் கலாச்சாரம் தான் என்னோட கலாச்சாரம்னு நான் நம்புகிறேன். ஆல்தோ நான் நார்த் இந்தியா, எங்கள் ஃபேமிலி நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனது. ஸோ என்னோட லவ், என்னோட மிஸ்ஸிங் எல்லாமே இந்த ஊர் எல்லாமே இங்கே தான். ஸோ தமிழ் மீடியாவில் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப பெரிய ஆசை. சின்ன வயசுலேருந்து ரஜினி சார், கமல் சார் படம் பார்த்துட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணுறது நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட தங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் என்னோட ஒக்காபுலரி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் விட நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். நல்லாவே தமிழ் பேசுறீங்க ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மாடலிங்ல தான் உங்களோட கெரியரை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் சினிமால வந்து இது எண்ட் அப் ஆகும் அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? என்னோட 20s ஐ மீன் ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னால 20 ஏஜ் குரூப்ல இருக்கும்போது அந்த டைம்ல டிவி கமர்ஷியல்ஸ், பிரிண்ட் ஆட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே அங்கே வந்துட்டு தமிழ் மீடியாவில் ஒரு தமிழ் சீரியல் பிரேமின்னு சொல்லிட்டு கே பாலச்சந்தர் சார் ஒரு எபிசோட் பண்ணேன். அண்ட் அதுதான் என்னோட புள்ளியார் சுழின்னு சொல்லலாம் டு கெட் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஆல்சோ
ஓ மாரியா ஒரு சாங் வந்திருந்தது, கதிர் சாரோட படம். அந்த படத்துல அந்த சாங்ல கூட நான் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் போர்ஷன்ல இருக்கேன். ஸோ அது வந்து என்னோட 20s பண்ண ஒர்க். ஆனா நான் நினைக்கல தட் நான் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நடிப்பேன். பிகாஸ் என்னோட லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஆல்சோ ஃபேமிலி வந்து அப்போ அவ்வளோ அலோவ் பண்ணல நமக்கு வந்து சினிமால என்டர் பண்ணி ஒர்க் பண்ணதுக்கு. ஸோ பல வருஷம் ஓவர்சீஸ்ல இருந்துட்டு திரும்ப இந்தியா வரும்போது இந்த இண்டஸ்ட்ரியில இன்னும் ஒரு விதி இருந்தா தட் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கணும்னு கண்டிப்பா அந்த வாய்ப்பு வந்து தேடி வரும். ஸோ நான் அட்வர்டைஸிங்க்கு என்னோட ஃபோட்டோகிராஃப் சர்க்குலேட் பண்ணும்போது அந்த நேரத்தில் ரெமோ படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்தது. அவங்க வந்து என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு, மதர் இன் லா கேரக்டர், கீர்த்திக்கு மதர் இன் லா கேரக்டர் பண்ணுறதுக்கு. சரி, ஒரு சீனியர் ஸ்டேஜில் வந்து ஆக்டிங்கில் வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு வந்தேன். ஆனால் ஐ லவ்ட் இட் ஸோ மச். எனக்கு அவ்வளோ பிடிச்சது, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது அந்த படம் பண்ணிட்டு, தட் இந்த இண்டஸ்ட்ரி தான் எனக்காக, ஐ மீன் நான் இருக்க வேண்டிய இடம் வந்து இதுதான் எனக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ அந்த ரீசன்ல ஐ அம் ஹியர். ஓகே, நீங்க வந்து நிறைய படங்கள் இப்போ வரைக்கும் நீங்க பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பெருசா வந்து உங்களோட ரோல் வந்து பேசப்பட்ட படம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது கவன் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படத்துல ஒர்க் பண்ணும்போது? இந்த ரோல் வந்து உங்களுக்கு நிஜமாலே இவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன் கொடுக்கும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? கவன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்ம் என்னோட கெரியரில். அண்ட் அவ்வளோ பெரிய ஃபில்ம், அவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு ஸோ ஏர்லி, என்னோட கெரியரில் ஸோ ஏர்லி வந்து அமையும் நான் நினைக்கவே இல்லை. அந்த படத்தில் தான் என்னை வந்து ஒரு சீரியஸ் ஆர்டிஸ்டாக வந்து இந்த இண்டஸ்ட்ரி யூனோ மதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அந்த ஃபில்ம் அண்ட் அந்த டைரக்டர் மிஸ்டர் கேவி ஆனந்த் சார், ஐ கேன் நெவர் ஃபோர்கெட். அவர் எனக்கு பண்ண ஒரு யூனோ ஒரு ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆச்சுன்னு, லைக் அந்த நன்றியை வந்து என்னால் மறக்கவே முடியாது டு கேவி ஆனந்த் சார். ஸோ கவன் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு நெகட்டிவ் ரோல் பற்றி நெகட்டிவ் ரோல் கேரக்டர் எனக்கு கிடைச்சது. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க தட் என்னால் இது புல் ஆஃப் பண்ண முடியும். ஆனால் அது வரைக்கும் நான் பண்ணதில்லை. அண்ட் எனக்கும் மைண்டில் வந்து இருந்தது தட் ஐயோ நெகட்டிவ் கேரக்டர் பண்ணால் அது வந்து ஜனங்களுக்கு பிடிக்காது, அப்புறம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். ஆனால் அந்த படத்தோட ஆர்ட் டிரெக்டர் அண்ட் ஆக்டர் கிரண், டிஆர்கே கிரண், இப்போ வந்து குக் வித் கோமாளிகளை கொஞ்சம் நல்ல ஃபேமஸ் ஆயிருக்காரு. ஆல்சோ நிறைய ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஃபேமஸ் ஆர்ட் டிரெக்டர், அவார்ட் வினிங் ஆர்ட் டிரெக்டர். ஸோ அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் கேவி ஆனந்த் சார் அண்ட் ஆர்ட் டிரெக்டர் ஆஃப் தட் ஃபில்ம் அண்ட் என்னோட காலேஜ் சீனியர் ஆல்சோ. ஸோ அவர் வந்து என்கிட்ட சொன்னார், நீ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ராப் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அப்புறமா ஃபீல் பண்ணுவேன் தட் ஏன் நான் இந்த படம் பண்ணலன்னு. ஸோ அவர் அந்த மாதிரி சொல்லும் போது இட்ஸ் லைக் ஓகே, நெகட்டிவ் எல்லாம் விட்டு ஐ எம் டெஃபினெட்லி டூயிங் திஸ் மூவி, இந்த மூவி கண்டிப்பாக பண்ணுறேன்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அண்ட் கவனில் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் எனக்கு வந்து அந்த படத்தில். நிறைய டிஃப்ரெண்ட் என்னோட ஏஜ் குரூப்போட ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, ஆக்ட்ரஸஸ், அவங்க வந்து ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் நான் வந்து கிளாஸை உடைச்சேன், ஓடினேன், அடி வாங்கினேன், ரோல் பண்ணி கீழே விழுந்தேன். இந்த மாதிரி விதவிதமான யூனோ எக்ஸ்பீரியன்சஸ் பண்ண முடிஞ்சுது. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஈவன் நவ் ஆல்தோ கேவி ஆனந்த் சார் வந்து எங்கள் கூட இல்லை, எவ்ரிடே ஐ தேங்க் ஹிம். அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக டெய்லி அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நைஸ். உங்களுக்கு கிடைச்ச பிக்கெஸ்ட் அப்ரிசியேஷன் கவன் படம் பார்த்துட்டு இவங்க என்ன அப்ரிசியேட் பண்ணாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைச்சது, அது யார்கிட்ட இருந்து கிடைச்சது? 2-3 சிச்சுவேஷன்ஸு. த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஆக்சுவலி கேவி ஆனந்த் சார் வந்துட்டு ரொம்ப மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ஜாஸ்தி பேச மாட்டார் அண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார் அவரோட ஒர்க்கில். ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை தட் என்னால் அந்த ரோல் வந்து பண்ண முடியும். ஸோ அவருக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேட்ரி நோட் எஸ்எம்எஸ்ஸாக அமிச்சேன் டு அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசில். சார் தேங்க்யூ ஸோ மச், வெரி நைஸ், படம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கு அண்ட் தேங்க்யூ, உங்களால் தான் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ மெசேஜ் அனுப்பிச்சேன். எஸ்எம்எஸில் அவர் ரிப்ளை பண்ணார் எனக்கு தட் யூ எக்ஸீடட் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அது வந்து
அவர் அவர் தேவை இருக்கிறத விட ஜாஸ்தியாக டெலிவர் பண்ணியிருக்கேன் அவர் சொன்னதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. எனக்கு ஒரு குரு வந்துட்டு ஒரு சிஷ்யன்கிட்ட சொன்னால், பிகாஸ் எனக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால அவர் தான் எனக்கு குரு. ஸோ அவர் அவங்களே சொன்னாங்கன்னா அது வந்து இட்ஸ் பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், அது பிக்கெஸ்ட் சர்டிஃபிகேட் யூ கேன் கெட். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெசேஜ். இன்னும் என்னோட ஃபோனில் ஐ திங்க் ஐ ஹாவ் தட் மெசேஜ். செகண்ட் ஒன் இஸ் அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசில் த ஜேர்னலிஸ்ட் யூனியன் அந்த படத்துக்காக ஒரு பாராட்டு விழா வச்சாங்க. அண்ட் எல்லாருக்கும் ஒரு பிளாக்கை கொடுத்தாங்க. அண்ட் எல்லாரோட கேரக்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த பாராட்டு விழாவில் என்னோட கேரக்டரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது வந்து அந்த இண்டஸ்ட்ரி, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அந்த இண்டஸ்ட்ரியே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு என்னோட இவ்வளோ ஏர்லியான ஒரு ஃபில்ம் என்னோட கெரியரில் அவ்வளோ ஒரு பாராட்டினாங்க என்னோட கேரக்டரை. அது என்னால் மறக்கவே முடியாது. இப்போ கூட என்னோட ஷெல்ஃப் ஆஃப் என்ன சொல்கிறது, சின்ன சின்ன அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ் பிளாக்ஸில் தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பெஷல். நைஸ். கவனுக்கு அப்புறம் வந்து நிறைய உங்களுக்கு டைம் கிடைச்சது. அண்ட் இப்போ வந்து நீங்க தலைமை செயலகம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நடுவில் சில படங்கள்ல நீங்க பெருசா ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டாலும் சில படங்கள்ல வந்து நீங்க இருந்திருக்கீங்க, ஆனா எங்களால உங்களை பெருசா பார்க்க முடியல. அதுக்கு ஸ்பெசிஃபைடான ரீசன் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா இட்ஸ் இட் யூஆர் அ சக்ஸஸ் ஆல் த டைம். ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல் திங்ஸ் தான் நடக்க போகுது இல்லை. எவ்ரி மினிட் இஸ் ஹார்ட் ஒர்க். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கெயின் பண்ணறதுக்கு அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஸோ கவன் வந்துட்டு நல்லா ஜெயிச்சது, அந்த கேரக்டர் ஜெயிச்சது. பட் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி இந்த மூவ் ஆகுறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி யார்கிட்ட கனெக்ட் ஆகிட்டு அந்த லைக் நம்ம ப்ரொஃபைலை வந்து ப்ரொமோட் பண்ணுறது டு வேரியஸ் டீம்ஸ், இதெல்லாம் எனக்கு சரியாக புரியல. ஸோ அந்தந்த டைமில் நான் என்ன நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் நான் ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது கொஞ்சம் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் கழிச்சு எனக்கு சங்கத்தலைவன் சொல்லி கிராஸ் ரூட் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு வில்லேஜ் கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ட் வெற்றிமாறன் சாரோட பேனர். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக அது பண்ணேன். பிகாஸ் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. எல்லோரும் என்ன ஒரு ஹை கிளாஸ் வெளியாக பார்க்கும் போது இது வந்து ஒரு கிராமத்தில் விடோ கேரக்டர். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போர்ட்ரியல், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வையில் அஜித் சார் படத்தில் ஸ்ரேயாவோட பாஸாக வந்திருந்தேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஐ டிட். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் சார்பேட்டா பாரம்பரை சடனாக அந்த படம் வந்தது. அதுவும் பை சம் ஆக்சிடெண்ட் எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஆனால் அந்த டைமில் அந்த கொரோனா டைம் போயிட்டு இருந்தது. அந்த படம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ டவுனில் போயிட்டு இருந்தது. ஆனால் நான் நினைக்கவே இல்லை தட் இந்த படம் வந்துட்டு இந்த லெவலுக்கு ஜெயிக்கும். ஆனால் ஜனங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி அந்த படம் ரொம்ப ஒரு ஹை லெவலுக்கு வந்துருது. கண்டிப்பா. ஆக்சுவலி வந்து நிறைய பேருக்கு அது ஒரு ஃபேவரட்டான மைண்ட்ல நின்னுட்டே இருக்க ஒரு கேரக்டரா இருந்தது. அண்ட் எங்க டான்ஸ் டாடி அண்ட் மிஸ்ஸி அம்மாவோட டான்ஸ், அந்த குட்டி பிட் அந்த சாங்ல இருந்து, அந்த வானம் விடிஞ்சிடுச்சு அந்த சாங்ல இருந்து அந்த பிட் வந்து பயங்கரமா மீம்ஸ் போட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க எல்லாரும். நைஸ். அண்ட் வேரியஸ் நிறைய படம் நீங்க பண்ணியிருந்தாலும் நிறைய ரோல்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களால எப்படி வந்து இப்போ ஒரு ரோல், ஒரு ஹை கிளாஸ் லேடியான ரோலா இருக்கட்டும், இல்ல ஒரு கிராமத்து லேடியான ரோலா இருக்கட்டும், இல்ல சம்பந்தமே இல்லாத ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி ரோலா இருக்கட்டும், உங்களால எப்படி அதுக்குள்ள ஃபிட் இன் பண்ணிக்க முடியுது? உங்களை லைக் வாட் கைண்ட் ஆஃப் ஹோம்ஒர்க்ஸ் யூ டஸ்? நல்ல கேள்விங்க. எனக்கு வந்து நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். சில ஆக்டர்ஸ் வந்துட்டு லைக் என்னோட ஐடியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் பீப்புள் லைக் கமல் சார்.
அவர் வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாரு, எப்படியோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாரு. இனிமே நீங்க கமல் சாரை பார்க்க மாட்டீங்க, நீங்க காமேஸ்வரன் தான் பார்ப்பீங்க, இல்லைன்னா நீங்க மைக்கிள்ல பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு கேரக்டர் பண்ணும்போது அது அந்த கேரக்டர் உள்ளே போயிடுவார். அந்த மாதிரி ஆக்டர் ஆகணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஐ வாண்ட் டு டூ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஒன்று வந்து அப்சர்வேஷன். அப்புறம் அப்சர்வேஷன் 4-5 பேர் இருப்பாங்க அந்த கேரக்டர் மாதிரி. ஸோ அந்த அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பாடி மூவ்மெண்ட்ஸ் எப்படி, அவங்க மேனரிசம்ஸ் எப்படி, இது கொஞ்சம் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு ஒரு மிரர் முன்னால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க பேசுகிற விதம், அவங்க பாடி லாங்குவேஜ், ஹெட் ஷேக் மேனர்ஸ், இதெல்லாம் தான் அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாலே நமக்கு வந்துடுங்க அந்த மாதிரி அந்த மைண்ட் செட்டு. இன்ஸ்பிரேஷன் யாராவது இருக்காங்களா மேம் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடா ஃபீமேல், அதுவும் சினிமால இருக்கவங்க யாராவது இருக்காங்களா, இவங்கள மாதிரி நான் ஆகணும் அப்படின்ட்டு? ஆஸ் அன் ஆக்டர், ஆக்டராக பார்த்தீங்கன்னா கப்புள் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்காங்க. ஒரு வர்சட்டைல் ஆக்டர்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃபார்மர் வந்துட்டு ஆச்சி மனோரமா. அவங்க வந்து அவங்களுக்கு காமெடி கொடுத்தாலும், ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரமாட்டிக் தீம் கொடுத்தாலும், ஒரு டெரர் தீம் கொடுத்தாலும் அவங்க வந்து அதை வண்டர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக ஒரு வேறு யாருமே மீறாத மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட். அண்ட் அவங்க டெத்து வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சினிமாவில். ஸோ பிரில்லியன்ட், வாட் அ கெரியர். இன்னும் இவ்வளோ வருஷமாக அவங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷனேட் ஆக்டராக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். அனதர் இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் மேம். ஓகே, அவங்க ஏன் எனக்கு அவங்கள ஸ்பெஷலாக பிடிக்கும் ஆஸ் அன் ஆக்டர் இஸ் அவங்க வந்து இந்த ஃபெம் ஃபெட்டால் ஒரு அந்த போல்டு ஃபீமேல் ஆக்டர், ஃபீமேல் ஆர்டிஸ்ட். அண்ட் ஆல்சோ ஒரு சீனியர் ஏஜில் வந்து பயங்கரமாக அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த சிவகாமி தேவியோ இருக்கட்டும், எந்த ரோல் கொடுத்தாலும் ஒரு ஃபீமேல் இந்த லேட்டர் ஏஜில் கூட அவங்க நிற்கிறாங்க, தனியாக நிற்கிறாங்க ஸ்க்ரீனில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் ஆகணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஓகே, ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுக்கு பேசிக் க்ரைட்டீரியாஸ் அப்படின்ற விஷயம் ஏதாவது இருக்கா? லைக் ஒரு ஃபீமேல் பற்றி நான் பேசுகிறேன், ஒரு ஆக்ட்ரஸாக ஒரு ஆர்டிஸ்டாக உங்களை கேரி ஓவர் பண்ணிக்கிறதுக்கு பேசிக்காக க்ரைட்டீரியாஸ் என்ன? நான் வந்து எல்லாருக்கும் ஒரே க்ரைட்டீரியான்னு சொல்ல மாட்டேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஒர்க் ஆகுதுன்னு நான் ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1, கான்ஃபிடென்ஸ். நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியும், நம்மளால் அதை டெலிவர் பண்ண முடியும் என்று சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ். ஓகே, பிகாஸ் கான்ஃபிடென்ஸ் தான் நம்மளை வந்து கேமராக்கு முன்னால் நிற்கும் போது அது ஒரு கான்ஷியஸ் இல்லாமல் ஆக்ட் பண்ணுறதுக்கு எபிலிட்டி கொடுக்கறது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, அப்சர்வேஷன், லேர்னிங் அண்ட் டேக்கிங் ரிஜெக்ஷன். ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு நம்ம நிறையா கற்றுக்கணும். ஒரு பெக்கரை பார்த்தா அவரோட பாடி லாங்குவேஜ் என்ன, அவர் இப்படி நடக்கிறாரா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நடக்கிறாரா, அவரோட பாடி லாங்குவேஜில் நிறைய விஷயம் தெரியும். அவர் சாப்பிட்ற விதம், அவர் உட்கார விதம், அவர் ஸ்க்ராட்ச் பண்ணுற விதம், இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒப்சர்வ் பண்ணாதான் நாளைக்கு ஒரு படத்தில் நம்ம பெக்கராக ப்ளே பண்ண முடியும். கரெக்ட். ஸோ அந்த ஒப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ டு பிரிங் அவுட் அ சர்டன் கேரக்டர். அண்ட் நம்ம அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். 3வது வந்துட்டு ரொம்ப திக்கு எரும மாடு மாதிரி ஒரு ஸ்கின் வேணுங்க. ட்ரோல் பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆடிஷன்ஸ் போகும்போது நிறைய பேர் வந்துட்டு நீ எல்லாம் செட் ஆக மாட்டேன், உங்களுக்கு தமிழே பேச வராது, நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அதுவே நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு விஷயம் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா? ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு பாடி பில்ட் பண்ணார். அமெரிக்கா போயிட்டு ஹாலிவுட் ஹீரோ ஆக போகிறாருன்னு சொன்னார். ஸோ பாடி ஃபுல்லாக பில்ட் பண்ணிவிட்டு இந்த பாடி வச்சுட்டு யாருப்பா அவனும் ஹீரோ ரோல் கொடுக்க போகிறாங்க, இவ்வளோ பெருசாக இருக்கியேன்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக ஒரு ஸ்கிரிப்ட், கோனான் த பார்பேரியன்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் வந்தது. அந்த மாதிரி ஸ்கிரிப்டில் கரெக்டாக அவரோட பாடினால அவருக்கு அந்த ரோல் கிடைச்சிது. ஸோ நமக்கு என்ன எல்லாரும் ஒரு வீக்னஸோ ஒரு யூனிக் அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஒரு யூனிக்காக மாற்றணும், சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் ஐ பிலீவ்.
அப்புறமா அவருக்கு வந்து ஆக்சென்ட் வந்து ஜெர்மன் ஆக்சென்ட்டோட அவர் இங்கிலீஷ் பேசுவார். ஸோ டப்பிங் பண்ணணும், அங்கெல்லாம் டப்பிங் எல்லாம் ஓன் வாய்ஸில் தான் பேசணும். ஸோ அந்த ஜெர்மன் ஆக்சென்ட் வச்சுட்டு ஹவ் ஐ கோயிங் டு அன் அமெரிக்கன் ஃபில்ம்னு எல்லாரும் கேட்டாங்க. பார்த்தா கரெக்டாக டெர்மினேட்டர் 1 டெர்மினேட்டர் 2 வந்துச்சு. அதில் வந்துட்டு அவரோட அஸ்தா லவிஸ்தா பேபி சொல்லும் போது அப்படியே ரொபாட்டிக்ஸ் மாதிரி சவுண்ட் ஆச்சு. இது வந்து ஒரு யூனிக்காக அவர் யூஸ் பண்ண விஷயம். வேறு யார் சொன்னாலும் அது கரெக்டாக இருக்காது, அவர் சொன்னால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ ரியலி அட்மயர் ஹிம் ஃபார் திஸ். அண்ட் அதே மாதிரி நாங்கள் நம்மக்கிட்ட ஏதோ எல்லாரும் சொல்கிற ஒரு வீக்னஸை வச்சுட்டு ஒரு யூனிக்காக மாற்றணும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். என்னோட பாடி சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், ஜைஜாண்டிக்காக இருக்கும் ஸ்க்ரீனில். ஸோ ஜவான் படத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கன்னு கொடுத்தாரு, 20 கிலோ கன். அது வந்து இதுக்கு முன்னால் ஒரு டைகர்ன்னு சொல்லி ஒரு பாலிவுட் மூவி, சல்மான் கான் டச் பண்ண கன் அதுக்கு முன்னால். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த கன் வந்து 1970s பிரிடேட்டர்ன்னு சொல்லி ஹாலிவுட் படம் வந்தது. அப்போது அந்த கன் தான் ஹீரோ அந்த படத்துலே, அந்த பிரிடேட்டர்ல கொலை பண்ற கன் அது. ஸோ அந்த கன் வந்து எனக்கு மட்டும் கொடுத்தாரு, எனக்கு மட்டும் ஒரு ஹீரோ ஷாட் வச்சாங்க அந்த கன்னு வச்சுட்டு. ஏன்னா மை பாடி டைப் வாஸ் பிக் டு ஹோல்ட் த கன். ஸோ அது வந்து ஒரு அந்த யூனிக் ஃபீச்சரை வந்துட்டு அது பெஸ்ட்டாக நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் யூஸ் பண்ணறதுக்கு. சீரியஸ்லி எனக்கு வந்து ஓகே சூர்ணி இன்ஸ்பயர் ஆவே. So try to be unique, don't try to be like everybody else. அதுதான். and உங்க யூனிக் குவாலிட்டிஸை வந்து டெவலப் பண்ணுங்க. நைஸ். அண்ட் லைக் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து நம்ம நிறைய பாசிட்டிவிட்டி நமக்குள்ள இருந்தாலும் கிரிட்டிசிசம் அப்படின்ற விஷயம் ஒரு சைட்ல இருந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். அண்ட் ஹவு டு யூ ஹேண்டில் இட் பர்சனலி? பப்ளிக் லைஃப்பில் இருக்கும் போது, அண்ட் திஸ் வாட் ஐ சே, வெதர் நம்ம பாலிட்டிக்ஸ் பேசுகிறோமோ, இல்லைன்னா ஆக்டர்ஸ் பற்றி பேசுகிறோமோ, இல்லைனா பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் பற்றி பேசுகிறோமோ, நார்மலாகவே நான் பார்த்துருக்கேன் ஜனங்க வந்து அவங்க பற்றி பேசும்போது அவங்கள ஹியூமன் பீங்ஸ் மாதிரியே யோசிக்க மாட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்க ஈஸியாக ஆக்டர்ஸை பாடி ஷேம் பண்ணுவாங்க. ஓகே, ஓ ரொம்ப குண்டாயிட்டா, இப்போ வந்து இப்போ இவ்வளெல்லாம் எப்படி வந்து ஹீரோயின் ரோலாக போட்டாங்க, அக்கா ரோலாக போட்டிருக்கலாம், இல்லை மாமியார் ரோலாக போட்டிருக்கலாம், எத்தனை காமெண்ட்ஸ் வரும். பீப்புள் டாக் லைக் திஸ். பட் ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ் கொலீக் பற்றி இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. அப்பாவும் அவங்க ஹியூமன்ஸ் இல்லை, நாங்கெல்லாம் ஹியூமன்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்ஷன் மைண்டில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால ஒரு திக் ஸ்கின், ஒரு பஃபெலோ ஸ்கின் இருந்தால் நம்ம வந்து பொழைச்சிக்கலாம். நம்ம ரஜினிகாந்த் சார் சொல்லியிருக்காருல்ல, அந்த ஃப்ராக் வந்து இந்த பக்கெட்லேருந்து அது மட்டும் வெளியில் வந்துருச்சு. எல்லாரும் சொன்னாங்க வெளியில் போகாத, ஆனால் அது மட்டும் வந்து மேலே வந்து ரீச் ஆயிடுச்சு, பிகாஸ் அதுக்கு காது கேட்காது. அந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கிறோம். ட்ரோலிங் வரும், எல்லாமே வரும். ஆனால் எல்லாரும் ட்ரோல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ பண்ணிகிட்டே இருங்க. சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கீங்க, நான் உங்களோட ப்ரொஃபைல் போய் செக் பண்ணேன். அண்ட் இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபைட் ரீசன் இருக்கா? லைக் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஏர்லியாக இந்த கேரியர் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜஸில் நான் வந்து எப்படி என்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. மேபி இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு ப்ரொமோஷனல் திங்காக தான் நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட பர்சனல் யூஸ்க்காக அப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட சோஷியல் மீடியாவை நான் எப்படி பார்க்குறேன், பர்டிகுலர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது தானே. மோஸ்ட் பீப்புள் அவங்க சர்க்கிளில் யார் இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யார் இருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட வெல்விஷர்ஸ், அவங்க தான் அவங்க கூட கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ நான் போடுற இன்ஃபர்மேஷன்ஸு, நான் போடுற போஸ்ட் எல்லாம் என்னை யார் ரசிக்கிறாங்களோ, என்னை யார் ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக போடுறேன். இப்போ நடுவில் யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஏதோ பேசிட்டு போகிறாருன்னா, பிகாஸ் நான் பப்ளிக் டொமைன் நான் வச்சுருக்கேன், அதனால் அவங்க பேசிட்டு தான் போவாங்க. அண்ட் நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. நிறைய பேருக்கு ஒருத்தர் வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் பிடிக்காதுங்க. ஓகே, எல்லாரும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, தட் இஸ் வாட் தே வாண்ட், பிகாஸ் அவங்க வந்துட்டு வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்கல. ஸோ அந்த மாதிரி பீப்புள் தான் மற்றவங்க பற்றி பேசுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஐ பிலீவ்.
அண்ட் அவங்க பேசுறதெல்லாம் எனக்கு எஃபெக்டே ஆகாது. அந்த மாதிரி ஒரு திக் ஸ்கின் வளர்த்துட்டேன் அப்போ. நைஸ். அண்ட் கமிங் பேக் டு யுவர் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேரியர், நீங்க வந்து தியேட்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான மீடியம் அண்ட் கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், ரெண்டு வேற வேற விஷயங்கள். ஸோ இதுல உங்களோட பேஸ் இருந்துச்சு, பட் இதுல உங்களால எக்ஸல் பண்ண முடிஞ்சதா? உங்களுக்கு அது ஈஸியா இருந்துச்சா இல்ல ஏதாவது கஷ்டமா இருந்துச்சு? கஷ்டமா என்ன இருக்கும்னா, தியேட்டர் பண்ணும்போது when we do a play, அந்த பிளேக்கு நிறைய ரிஹர்சல்ஸ் போகும். ரிஹர்சல்ஸ் போனோன்னு ஒரு மாதத்துக்கு ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஆஃப்கோர்ஸ் ஃபுல் பிளே ஞாபகம் இருக்கும். ஆனால் அது பண்ணி 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 ஒரு செகண்ட் நேச்சர் ஆகிடும். நைட்டில் தூக்கத்தில் கூட நம்ம அந்த பிளேயோட டைலாக்ஸ் எல்லாம் உளறிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு இன்பில்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வரும் அந்த டைமில். சினிமாவில் என்ன ட்ராபேக் இருந்தால், சம்டைம்ஸ் யூ கெட் அ டைலாக் இன் த மார்னிங். ஸோ நம்ம டைலாகை ஞாபகப்படுத்துறதுக்குள்ள நம்ம ஷார்ட் வருது. ஸோ சம்டைம்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக கொஞ்சம் டிஃபிகல்ட் டைலாக்ஸ் இருந்தால் மைண்டு வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணும். கரெக்டாக? ஸோ நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸு ஆக்டிங்கில் கொஞ்சம் இதாகலாம். செகண்டரி தியேட்டரில் வந்துட்டு ஸ்டேஜில் பேக்கில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ தூரமான எண்ட் ரோவில் கூட உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தெரியணும். ஸோ நம்ம கொஞ்சம் ஓவராக எக்ஸாஜரேட்டடாக ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ரொம்ப ஓவராக எக்ஸாஜரேட்டடாக பண்ணுவோம். இங்கே வந்துட்டு ரொம்ப சட்டிலாக சாஃப்டாக பண்ணணும். ஸோ இந்த டிரான்சிஷன் கூட இட்ஸ் டிஃபிகல்ட். தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ். இதில் எது உங்களுக்கு ஆக்சுவலி ஈஸியாக இருந்துச்சு, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக அப்படின்னா? ரெண்டுமே பிடிக்குங்க. ரெண்டுமே பிடிக்கும். பிளேஸில் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதில் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு நல்ல குரூப்போட. ஆனால் இதில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் மாறிட்டே வருது. இப்போது இது பண்ணோமா, அடுத்த வாரம் வேற ஒரு படத்தில் வேற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறோமா. ஸோ ரெண்டுமே பிடிக்கும். நைஸ். அண்ட் கமிங் டு த லைக், ஒரு கேர்ளா இருந்துட்டு நான் சினிமா போறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வீட்டுல எடுத்தாலே ஆப்வியஸ்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து இல்ல அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் பேசுறாங்க. அண்ட் நாட் ஓன்லி இன் சினிமா, லைக் மாடலிங்கா கூட இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து அலோ பண்றது இல்லை. இதுக்கு வந்து அவங்க சைட்ல நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் உங்களை உங்க வீட்டுல அலோ பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? எப்படி உங்களுக்கு அந்த என்னோட இந்த 80s and 90s when நான் வந்து 90sல நான் மீடியாவில் பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னு சொல்ல போது எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் நார்மல் இந்தியன் மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் மாதிரி இல்லை இட் இஸ் நாட் சேஃப்னு சொல்லிட்டு தான் வந்து தடுத்தாங்க. என்ன இந்த இண்டஸ்ட்ரி இட்ஸ் நாட் ரைட்டுன்னு சொல்லிட்டு வேணும்னா டிவி கமர்ஷியல்ஸ் எல்லாம் பண்ணிக்கோ, அது ஓகே, பட் ஆக்டிங் வேணான்னு சொன்னாங்க. ஸோ நான் யோசிக்கவே இல்லை தட் நான் வந்து திரும்ப இந்த இண்டஸ்ட்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு. இப்போ கொஞ்சம் மாறிட்டு வந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக கூட யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தேன். The only respectable job for ஒரு லேடிஸ்க்காக was நியூஸ் ரீடர். ஓகே, நியூஸ் ரீடர்னா ஓகே, அது வந்து ஒரு மரியாதைக்குள்ள ஒரு ஜாப். பட் மற்ற எல்லா ஜாப்ஸ் இன் டெலிவிஷன் ஆர் சினிமா வாஸ் நாட் ஆஃப் தட் மார்க். ஸோ இப்போ என்னன்னா அந்த மாறிடுச்சு. இப்போ ஆங்கரிங்லேருந்து எல்லாமே வந்துட்டு பீப்புள் லவ் இட். அது வந்து இன்ஃப்ளூயன்சஸ், பேரண்ட்ஸ் ஆர் டெல்லிங் பீப்புள் பிகாஸ் தெர் இஸ் மனி, they're earning. So அது வந்து they are happy about. And I think world வந்துட்டு இப்போ சேஞ்ச் ஆகிட்டே வருது. அண்ட் அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபார் விமென் இந்த ஃபீல்டில் மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் இருக்குது. ஓகே, அந்த அடுத்த ப்ரமோஷன் வாங்கணும், அந்த ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா ஒரு தெர் இஸ் சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தட் தே ஹாவ் டு டீல் வித். ஆர் அவங்க ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட டீல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஆனால் கார்ப்பரேட் லாஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு இன்னும் அன்ரெகுலேட்டடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இல்லை. அண்ட் த மெயின் திங் இஸ் நம்ம வந்து டெஸ்பரேஷன் காட்டலைன்னா யாருமே நம்மளை வந்து எந்த அட்வான்டேஜும் எடுக்க முடியாது. கரெக்ட். அதுக்கு வி ஹாவ் டு ஹாவ் அ வெரி குட் பாடி ஆஃப் ஒர்க். ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணோம், பைலட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணோன்னா we will have enough work and அந்த பார்த்து கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்புகள், கரெக்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட்
இதுல வந்து சீரியஸா நீங்க அதை பயங்கர பாசிட்டிவா தான் இப்பவுமே நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் ஒரு சின்ன விஷயம் இருக்குல்ல, லைக் மேபி உங்களோட அந்த 90ஸ்ல உங்களை அலோ பண்ணல அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. மேபி அப்பவே சரி ஓகே நீ வந்து ஆக்ட்ரஸ் ஆகணுமா சினிமா பண்ணணுமா நீங்க போங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னா, இன்னும் நீங்க ஏர்லி ஸ்டேஜஸ்ல இன்னும் சின்ன வயசுலயே வந்து நீங்க நடிக்க வந்திருக்கலாம், இன்னும் நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்கலாம், இந்நேரம் வந்து நீங்க ரொம்ப பெரிய ஸ்டாரா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? லைக் ஹீரோயினா நீங்க கண்டிப்பா பண்ணியிருந்திருக்க சான்சஸ் இருக்கு. அது உங்களுக்கு மிஸ் ஆச்சு அப்படின்ற ஃபீலிங் இல்லையா? என்னோட பேஷன் ஆக்டிங். எனக்கு எல்லாமே ஒரு காட்ஸ் வில். நமக்கு எப்போ ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கணுமோ அப்போ கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். ஸோ எனக்கு வந்து லேட்டாக நடக்கணும்னு இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி இந்த லெவலுக்கு அந்த ப்ரோக்ரஸ் வந்ததே அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். நான் 2016 ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஜேர்னி இன் சினிமா ப்ராப்பர்லி. அண்ட் நடுவில் 2 இயர்ஸ் ஆஃப் கொரோனா. ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணால் ஒரு 5 இயர்ஸ். இந்த 5 இயர்ஸ்க்கு எனக்கு இருக்கிற இப்போதைக்கு இந்த ரீச் வந்துட்டு ஐ எம் தேங்க்ஃபுல். இவ்வளோ வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் நிறைய போகணும். பட் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நைஸ். அண்ட் இன்னும் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க ஆசைப்படுறீங்க? எல்லா கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணணும். ஐ வாண்ட் டு பி ஒரு மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹரி சாரோட படம் ரத்னம் வந்தது. அந்த ரத்னத்தில் ஐ டிட் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். பட் ஆனால் ஒரு வெயிட்டான கேரக்டர், ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். அண்ட் எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, ஹரி சார் வந்துட்டு நான் தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டாரு. ஸோ ஒரு ஆடிஷன் எல்லாமே எதுவுமே இல்லை. அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்துட்டு இவங்க பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு கூப்பிட்டாருல்ல. ஸோ அந்த ரீசன்னால பண்ணேன். அண்ட் தட் வாஸ் அ brothel ஓனரோட கேரக்டர். ஸோ இந்த மாதிரியோட வித்தியாசமான கேரக்டர் ஆல்சோ ஐ ஹவ் டன். அண்ட் ஐ ஃபீல் லைக் அது நான் ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன்னா, பிகாஸ் இட்ஸ் ஆக்டிங். அண்ட் எனக்கு தெரியும் ஹரி சார் வந்துட்டு எனக்கு அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணாருன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். தட்ஸ் அந்த ரீசன். அண்ட் நான் லைக் டோன்ட் மிஸ்டேக் மீ, பட் உங்களோட லுக்குக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு நிறைய சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும். நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்க அதை சூஸ் பண்ணாததுக்கு ஸ்பெசிஃபைடா ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா? லைக் நான் சினிமால தான் இருக்கணும், இல்ல டெலிவிஷன் மீடியாவை நீங்க என்னவா பாக்குறீங்க? இல்லை, டெலிவிஷன் இஸ் ஃபென்டாஸ்டிக் பிளாட்ஃபார்ம். அங்கே டெலிவிஷன் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளாட்ஃபார்ம். நிறைய பேருக்கு சீக்கிரமாக ஒரு ஸ்டார்டம் கொடுக்கறது, நிறைய பிரபலம் கொடுக்கறது, நிறைய ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபீல்ட். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளாட்ஃபார்ம். ஆனால் ஆஸ் அ ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப ஃபில்ம் மேக்கிங், அந்த சினிமா வந்து இஸ் ரொம்ப க்ளோஸ் ஹார்ட் ஃபெல்ட் புல். அது ஏன் அப்படின்னா, அதில் வந்து கேரக்டர்ஸ் மாறிட்டே வரும் எனக்கு. ஓகே, சீரியல்லன்னா ஒரு வருஷம் பூரா இல்லைன்னா 2 வருஷம் பூரா ஒரே ட்ராவலில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ இது எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சினிமாவில் ரொம்ப சாதிக்கணும். இட்ஸ் அ மச் மோர் டிஃபிகல்ட் பிளாட்ஃபார்ம் டு சக்சீட். சக்ஸஸ் கொண்டு வரதுக்கு இன்னும் நிறைய முயற்சிகள் பண்ணணும் சினிமாவில். ஸோ அந்த சேலஞ்ச் ஏற்றுக்கிட்டு நான் அந்த ரேஸ் ஓடிட்டு இருக்கேன் இப்போ. சூப்பர். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் லைக் எனக்கு நான் சினிமால வரப்போறேன், நான் வந்து கண்டிப்பா ஒரு ஆக்ட்ரஸ் ஆவேன் அப்படின்றது வந்து யாரையாவது பார்த்தோ இல்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களை சின்ன வயசுல இருக்கும்போது புஷ் பண்ணியிருந்திருக்கும் கரெக்டா? ஸோ அந்த மாதிரி லைக் நான் வந்து கண்டிப்பா டிவியில நடிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டது எதனால, எதை வச்சு? சின்ன வயசில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தது எங்கள் வீட்டில். அந்த காலத்தில் தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. தூர்தர்ஷனில் சாட்டர்டே சண்டே, சாட்டர்டேக்கு ஒரு ஹிந்தி படம், சண்டேக்கு ஒரு தமிழ் படம் போடுவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி ஒரு பழைய படம், ஒரு ரெகுலராக போடுற படம், அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் அங்கே வந்து அங்கே அந்த கேரக்டர்ஸை பார்க்கும்போது முக்கியமாக கமல் சார், அப்புறம் மாதவி மேடம் அந்த டைம்லலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர்ஸ். அந்த படமெல்லாம் ஸ்ரீதேவி, இவங்க மாதிரியெல்லாம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி என்ன மாதிரி ஒரு டில்யூஷனல் வேர்ல்டில் இருந்தேன்னா, ஒரு
5-year-old child 6-year-old சைல்டாக இருக்கும்போது அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்து எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற மரத்தை வந்து சுற்றி கட்டி பிடிச்செல்லாம் பாட்டு பாடிட்டே போவேன். அதே மாதிரி ஒரு வாட்டி அந்த மரத்தில் கம்பளி பூச்சி இருந்தது, கையெல்லாம் கம்பளி ரைட்டு. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணேன். பட் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த அதே மாதிரி சுற்றி சுற்றி அதை இமிட்டேட் பண்ணுவேன் அந்த அவங்க பண்ணதெல்லாம். ஸோ அண்ட் இது இப்படி இருந்த ஒருத்தவங்க அண்ட் ஹவு ஹாப்பி யூ வே டு see yourself on the big screen. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த ஃபர்ஸ்ட் டைம் வாஸ் ரெமோ படம் ரிலீஸ் ஆகும்போது. அண்ட் ரெமோ படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு அப்போ தான் அந்த சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் ஆஃப் யூனோ இந்த சினிமா உலகத்தில் இருக்கணும்னு ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஃபீலில் வந்துட்டு ஒரு ரேஸ் ஓடினேன் கொஞ்ச நேரம். அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் மேபி இது வந்து என்னோடய வாழ்க்கையில் நடக்காதுன்னு நினச்சிட்டு ஒரு 15 years கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சடனாக அது அமையும் போது யூனோ ஒரு விதி இருந்தால் அது மாற்ற முடியாது, அது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் திஸ் இஸ் இந்த ஃபீல்டில் தான் நான் இருக்கணும்னு ஒரு விதி இருக்குது. ஸோ நான் வந்துட்டேன். அந்த ஒரு ஃபீல் வந்தது. கம்மிங் பேக் டு த கரண்ட் சினிமா இப்படி வரும்போது லைக் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு பேசப்படக்கூடிய ரோல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னதான் அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ஒரு சின்ன சின்ன ரோலில் கூட வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க நிறைய பேர். பட் அவங்க வந்து பெருசாக ரெக்கக்னைஸ் பண்ணப்படுறது கிடையாது, அவங்களுக்கான ரெக்கக்னிஷன் கொடுக்கப்படுறது கிடையாது பெருசாக. ஸோ ஒரு படத்தோட லைக் சக்ஸஸ்ல வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டோட பார்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பீப்புள். பிகாஸ் இந்த மெயின் லீட்ஸை வந்துட்டு அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்டோரியை சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்டோரியை கொண்டு வராங்க. சில டைம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் போர்ஷன்ஸாக இருக்கும், லைக் த்ரூ அவுட் போர்ஷன்ஸாக இருக்கும். சில டைம்ஸ் சின்ன போர்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தட். ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸாக எல்லாமே நிறைய பல கேரக்டர்ஸ் வராங்க. வெப் சீரிஸாக இருக்கட்டும், ஒரு சினிமாவாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் நிறைய லீட்ஸ் வராங்க. ஸோ அண்ட் ஒரு ஹீரோ ஓரியன்ட், ஒரு அழகான முகம் ஓரியன்ட் சப்ஜெக்டாக இல்லாமல் நிறைய விதவிதமான கேரக்டர்ஸ் பற்றி அவங்க பேக் ஸ்டோரிஸ், அவங்க ஃப்யூச்சர் ஸ்டோரிஸாக வருது. ஸோ ஐ ஃபீல் லைக் இப்போ சினிமா இஸ் சேஞ்சிங். ஸோ அந்த portions are increasing for supporting artists. Nice. So உங்களோட upcoming projects என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இப்போ ரீசெண்டா தலைமை செயலகம் ரிலீஸ் ஆயிருக்கு Z5 ஆப்ல. இட்ஸ் வெப் சீரிஸ். ரொம்ப ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் தீம். வசந்த பாலன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் எல்லாரும் பாருங்க. ரொம்ப ஸ்ரீயா ரெட்டி மேம், பரத் சார், கிஷோர் சார் வந்து சிஎம்மா பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் எல்லாரும் பார்த்துட்டு அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வெப் சீரிஸ் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ஜூலையில் ஸ்லேட்டடாக இருக்குது. இட்ஸ் கால் சட்னி சாம்பார். யோகி பாபு சார் வந்துட்டு லீட் பண்ணியிருக்காரு. அவரும் அப்புறம் இவங்க வாணி போஜன் மேம் அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் அதையும் சப்போர்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த ஈச் ஆஃப் தீஸ் இதில் ஒரு கலர்ஃபுல்லான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னையும் அதில் கூட சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சில ஃபிலிம்ஸ் இப்போ இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியல. டிமான்டி காலனி 2 வித் அஜய் ஞானமுத்து இஸ் கம்மிங் அவுட் சூன். ஸோ அது கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் கூட ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அவுட் ஆல் தீஸ். அண்ட் ஒரு மித் இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் யூஸ்வலா இந்த ஃபீல்ட்ல, விச் இஸ் லைக் மாடலா இருந்துட்டு சினிமால நடிக்க வரவங்க வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. லைக் அவங்களுக்கு நிறைய ஆக்டிங் பத்தின ஐடியாஸ் இல்லாம சும்மா பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருது அப்படின்ற மித் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி சில விஷயங்கள் பேசப்படுது இந்த ஃபீல்ட்ல. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் இட்? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? இதுல வந்து நம்ம அப்படி ப்ரீ ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து பேசிக்லி ஒரு ஆக்டர் அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த மாடலிங் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே, இந்த ஒடி கால் பேஜெண்ட்டுக்கு எல்லாம் போகலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ண விஷயம்தான் யூனோ ஆக்டிங், சாரி மாடலிங்.
ஸோ பேசிக்லி ஒரு ஆக்டராக இருந்துட்டு அதுலேருந்து ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு விஷயம் கற்றுக்கிட்டு தான் எனக்கு ரோல்ஸ் லைக் விக்ரமில் நான் பண்ண ரோல், அப்புறம் சர்பேட்டாவில் பண்ண ரோல், அந்த மாதிரி ஒரு ஃப்ராக் போட்டுட்டு ஆடுறது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எனக்கு அந்த அந்த அனுபவத்தில் தான் வந்து கான்ஃபிடென்ஸ் வந்தது பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு விதத்தில் என்னை ஹெல்ப் பண்ணியிருக்கு ஆஸ் அன் ஆக்டர். சில பேர் வந்துட்டு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸாக இருக்காங்க, பாடி ரெடி பண்ணுறேன், ஓகே எனக்கு ஆக்டிங் சான்ஸ் வேணும். ஐ செட் பாடி இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆக்டிங் சான்ஸ். என்ன வேணும்? ஆக்ட் பண்ண விடணும். யூ ஷுட் பி ஏபிள் டு ஆக்ட் இல்லை? ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் எல்லாருக்கிட்டையும் நான் எல்லா யங்ஸ்டர்ஸ் கிட்ட மீட் பண்ண யங்ஸ்டர்ஸ் கிட்ட எப்போ சொல்கிற விஷயம் ஒன்று, நம்பர் 1, ஃபோக்கஸ் ஆன் யூர் ஆக்டிங். ஃபோக்கஸ் ஆன் ஆக்டிங். டேக் ரோல்ஸ் வந்துட்டு ரோல்ஸ் எடுத்தால் கூட அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஆக்டிங்கை ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ தட் ஒரு பாடி ஆஃப் ஒர்க் இருக்குது தட் டு ஷோ என்னால் இப்படியெல்லாம் பண்ண முடியும்னு. அண்ட் அந்த ரீசன்னால நான் எப்போவுமே அதுதான் சொல்கிறேன். பிகாஸ் நம்ம லாங் ரன் போகலாம் இந்த இண்டஸ்ட்ரியில். பியூட்டி வந்துட்டு ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போயிடலாம் இன்னும். ஆனால் அந்த ஆக்டிங் கேப்பபிலிட்டி லைக் சார் மனோரமா மாதிரி சொல்கிறேன், அது வந்து போவாது, அந்த எபிலிட்டி போவாது. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில் வசந்த் டிவிக்காக வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாக நான் கேட்ட எல்லா கொஷனுக்கும் ரொம்ப அழகாக பயங்கர பாசிட்டிவாக வைப்ரண்ட்டாக பதில் சொன்னீங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் வசந்த் டிவி என்னை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு.